வணக்கம் 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 மக்களே. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வம்ப விலைக்கு வாங்கினவங்கள பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நாம முதல்ல பார்க்க போறது வடிவேலு அவர்கள் தான். 2011 சட்டமன்ற பொது தேர்தலில் பிரச்சாரத்தின் போது கேப்டன் விஜயகாந்த் பத்தி தப்பா பேசி பீக்ல இருந்து அவர் கெரியரை அவரே குழி தோண்டி புதைச்சாரு. வடிவேலு அவர்கள் திரைத்துறைக்கு வந்த புதிதுல சின்ன கவுண்டர், கோவில் காலை, ஏழை ஜாதி, சக்கரை தேவன் எண்ணற்ற படங்கள்ல வாய்ப்பு கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். பணத்தை ஆத்தாட்ட கொடுத்துட்டு உடனே வண்டி கிட்ட ஏற்பாடு பண்ணுங்க. வடிவேலு கோலிவுட்டின் டாப் காமெடியனா வந்த பிறகும் தவசி, எங்கள் அண்ணா திரைப்படங்கள்ல கேப்டன் விஜயகாந்தோடு இணைந்து நடிச்சிருந்தாரு. யார் இவங்கெல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை தொடங்கின பிறகு ஒரு சமயத்துல ஒரு பார்க்கிங் விவகாரத்துல வடிவேலுக்கும் தேமுதிக கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் கைகலப்பு ஆகியிருக்கு. இதனால வளர்ந்த வன்மத்தை வடிவேலு 2011 சட்டமன்ற பொது தேர்தல்ல பிரச்சாரத்துல காமிச்சாரு. அந்த தேர்தல்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அஇஅதிமுகவோட கூட்டணி வச்சாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள். அப்போ திமுக சார்பா இந்த கூட்டணியை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய களமிறங்கினாரு வடிவேலு. ஆனா இந்த கூட்டணியை விமர்சிச்சதை விட விஜயகாந்த் அவர்களை தாக்கி பேசுறதே எல்லா பொதுக்கூட்டத்திலையும் வாடிக்கையா வச்சிருந்தாரு வடிவேலு. ரொம்பவே வரம்பு மீறி இந்த பேச்செல்லாம் இருக்கும். வடிவேலுவும் சன் டிவியும் அந்த எலெக்ஷன்ல அதிகமா ஜெயலலிதா அவர்களை டார்கெட் பண்ணதை விட விஜயகாந்த் அவர்களை தான் அதிகமா டார்கெட் பண்ணாங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு, 4 நாள் கர்ச்சிப்பை கையில வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? கூச்ச நாச்சம் இல்ல உனக்கு? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஆனா அந்த தேர்தல்ல வடிவேலு பிரச்சாரம் செய்த திமுக கூட்டணி வெறும் 31 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சு படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆட்சியில இருந்த திமுக வெறும் 23 தொகுதியில தான் வென்று இருந்தாங்க. ஆனா அந்த தேர்தல்ல அஇஅதிமுக கூட்டணியில வெறும் 41 தொகுதியில போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்கள்ல வென்று இருந்தாங்க. இதனால சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானாரு கேப்டன் விஜயகாந்த். பிரச்சாரத்தின் போது ஓவரா வாய்விட்ட வடிவேலு அதுக்கப்புறமா ஆளே கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாயிட்டாரு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷத்துக்கு குறைஞ்சது 6-7 திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த வடிவேலு அவர்களுக்கு பட வாய்ப்புகள் முழுவதுமா குறைஞ்சது. 2012 இருந்து சமீபத்துல வந்த கேங்கர்ஸ் வரைக்கும் வடிவேலு அவர்கள் நடிச்சிருக்கிறதே வெறும் 10 படங்கள் தான். நம்ம தமிழ் சினிமாவுல ஈடு இணையற்ற காமெடி கலைஞர்கள்ல ஒருத்தர் வடிவேலு. ஆனா 2011 தேர்தல்ல அவர் பேசின பேச்செல்லாம் மன்னிக்க முடியாத ஒண்ணு. மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. இதுல ஒரு முக்கியமான விஷயம், தன்னை பற்றி இவ்வளவு தரைக்குறைவா பேசின வடிவேலு அவர்களை பற்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதுவுமே பேசல. அந்த டைம்ல அப்பாவுக்கும் கொஞ்சம் கவலை இருந்திருக்கலாம். பட் ஓவர் த டைம் அப்பா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அப்பா எப்போ சேடா இருக்காரோ வடிவேலு சார் காமெடி போட்டு தான் உட்காந்து பார்ப்பாரு, சிரிப்பாரு. இதுல நாம அடுத்து பார்க்க போறது குக் வித் கோமாளி அஸ்வின் குமார். குக் வித் கோமாளி சீசன் 2ல குக்கா பார்ட்டிசிபேட் பண்ணவர் அஸ்வின் குமார். இந்த ஷோவுக்கு முன்னாடி நெருங்கி வா முத்தமிடாதே, ஓ காதல் கண்மணி, என்னை நோக்கி பாயும் தோட்டா, ஆதித்யா வர்மா, ஓ மனப்பெண்ணே போன்ற திரைப்படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம ரெட்டைவால் குருவி போன்ற சீரியல்கள் எல்லாம் நடிச்சிருந்தாரு அஸ்வின். குழந்தைனா ரொம்ப பிடிக்கும்ல. நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டோம்ல. ஆனா இதெல்லாம் கிடைக்காத பாப்புலாரிட்டி இவருக்கு 2020ஆம் ஆண்டு இறுதியில இவர் பங்கு பெற்ற குக் வித் கோமாளி ஷோல கிடைச்சது. இதற்கு முக்கிய காரணம், இந்த ஷோல கோமாளியா பங்கு பெற்ற சிவாங்கி அஸ்வினேன்னு சொல்லியே இவரை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இதால அந்த சமயத்துல பெண்களின் மனம் கவர்ந்த சாக்கோபாயானாரு அஸ்வின். 2020 தொடங்கி 2021 வரைக்கும் இவங்க பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க குட்டி பட்டாசு, யாத்தி யாத்தின்னு ஏகப்பட்ட மியூசிக் வீடியோஸ்ல நடிச்சு தள்ளினாரு அஸ்வின். இது எல்லாமே சோசியல் மீடியால சம ட்ரெண்டிங். அப்பதான் என்ன சொல்ல போகிறாய் என்ற திரைப்படத்துல கமிட் ஆனாரு அஸ்வின். இது வரைக்கும் ஸ்மூத்தா டேக் ஆஃப் ஆன அவர் கெரியர் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல தலைவன் பேசினதுல ரிவர்ஸ் கியர் போட்டு அவர் கெரியரை புரட்டி போட்டுடுச்சு. இந்த என்ன சொல்ல போகிறாய் ஸ்கிரிப்ட ஓகே பண்றதுக்கு முன்னாடி 40 கதை கேட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன். நான் மத்த 40 கதைக்கும் தூங்கிட்டேன். இந்த கதைக்கு மட்டும் தான் நான் தூங்கல. அதனாலயே இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டேன். நான் அழகா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்க. நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா எனக்கு தேங்க் பண்ணுங்கன்னா இவர் சொன்னதும், என்ன தம்பி உன் பேச்சுல லைட்டா திமிர் தெரியுது, உன் பேச்சுல திமிர் தெரியுது. இதால தலைவன் திரும்பவும் ட்ரெண்டிங் ஆனாரு. ஆனா இந்த வாட்டி நெகட்டிவா. எந்த சோசியல் மீடியா இவரை தூக்கி விட்டுச்சோ அதே சோசியல் மீடியா அவரை தூக்கி போட்டு மிதிச்சுது. தான் பேசினதுக்கு அஸ்வின் மன்னிப்பு கேட்டாலும் அந்த இஷ்யூவிற்கு பிறகு ஸ்லீப்பிங் ஸ்டார்ன்ற அடைமொழியோடு கலாய்க்கப்பட்டாரு அஸ்வின். ஆனா அஸ்வின் இடத்துல யார் இருந்தாலுமே அந்த இடத்துல அவ்வளவு பேர் தனக்கு ஃபேன்ஸா இருக்காங்க. தான் ஹீரோ நடிக்கிற படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் சந்தோஷத்துல தலகால் புரியாது. அவ்வளவு பேர் தன் பேரை சொல்லி கத்தும் போது கண்டிப்பா நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அந்த சமயத்துல நாம என்ன பேசுறோன்றதும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அப்போ நாம நம்ம மைண்டையும் வாயும் கண்ட்ரோல் பண்ணலனா என்ன ஆகுன்றதுக்கு அஸ்வின் தான் உதாரணம். அவரு 40 கதையை ரிஜெக்ட் பண்ணனு சொல்லி இருந்தா கூட யாரும் இவ்வளவு ட்ரிகர் ஆகி இருக்க மாட்டாங்க. ஆனா கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன்னு சொன்னது இவருக்கு கதை சொல்ல வந்த புது இயக்குனர்களை இவர்
இவர் அவமானப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அதுவும் சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சு இப்ப இந்த இடத்துக்கு வந்த இவரே இப்படி சொன்னதை யாராலையும் ஏத்துக்கவே முடியல. இந்த சம்பவம் மட்டும் அவருக்கு நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில அவர் இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதுல நாம அடுத்து பார்க்க போறது ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா. தலைவன் கங்குவாக்கு ப்ரொமோஷன்ற பேர்ல பண்ணது எல்லாம் கடைசியில கங்குவாவை கலாய்க்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. 1000 கோடி அடிக்கும் 2000 கோடி அடிக்கும்னு சொன்னா நெகட்டிவா ட்ரெண்ட் ஆகும். அப்படி ஆனாலும் அது படத்துக்கு யூஸ் ஆகும்னு தான் அப்படி சொல்லியிருப்பாரு ஞானவேல் ராஜா. ஆனா நடந்தது வேற. படம் ரிலீஸ் ஆனதும் படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் நிறையவே வந்துச்சு. அப்ப படம் பார்த்தாங்களோ இல்லையோ ஸ்ட்ரெயிட்டா இவர் பேசினதெல்லாம் வச்சு படத்துக்கு ட்ரோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். Thank you. நடிகர் சித்தார்த்தும் இந்தியன் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினது அவர் பிரஸ் மீட்ல பண்ண சேட்டையெல்லாம் வச்சு ட்ரோல் செய்யப்பட்டாரு. எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியன். சமீபத்துல 3BHK திரைப்பட ப்ரமோஷன்ல சித்தார்த் பேசினதுக்கும் அதற்கு முன்னாடி அவர் பேசினதுக்கும் அவர் பாடி லாங்குவேஜ்லயே பெரிய வித்தியாசம் இருக்கும். அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னானா? இப்ப சமீபத்துல விஜய் சேதுபதி அவர்களின் மகன் சூர்யா சேதுபதி அவர் ஹீரோவா அறிமுகமாகும் பீனிக்ஸ் பட விழாவுல அப்பா வேற நான் வேறன்னு சொன்னதுக்கு கலாய்க்கப்பட்டாரு. அப்பா வேற நான் வேற. அதனாலதான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டுருந்தாங்க. இவர் பேசினதையும் ஒரு இன்டர்வியூல பிருத்திவிராஜ் பேசினதையும் வச்சு அவர் எப்படி அவர் அப்பாவால தான் அவருக்கு சினிமாவில் ஈஸியா வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஒத்துக்கிட்டு போறாரு. ஆனா நீ என்னன்னா இந்த வாய்ப்புக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. விஜய் சேதுபதி அவர்களின் பையனா இவர் இல்லாம இருந்திருந்தா இந்த வாய்ப்பு அவ்வளவு ஈஸியா இவருக்கு கிடைச்சிருக்குமா? ஏன் இவங்களுக்கு இருக்கிற இந்த பிரிவிலேஜ் இந்த நெப்போ கிட்ஸ் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு வச்சு செஞ்சுட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடைச்சது என்னோட சர்நேம்னால மட்டும்தான். அதனால மட்டும்தான் எனக்கு I got my first. அது கிடைக்கிறதுக்கு காரணம் because my dad was a very famous actor. ஆனா இது கூட பரவாயில்லைங்க. இப்ப இந்த பீனிக்ஸ் பட ஈவென்ட்ல ச்விங்கம் மேனதுக்கு குழந்தை புள்ளைய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இன்டர்நெட் சமூகம். ஆனா என்னதான் கலாச்சாரம் நாளைக்கே இவர் ஒரு படத்துல நல்லா நடிச்சு பேர் வாங்கினா மக்கள் பாராட்ட தான் போறாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது தனுஷ் அவர்கள் அவர் பட ஆடியோ லான்ச்ல பேசுறது ரஜினி இமிடேட் பண்ற மாதிரி இருக்குன்ட்டு ஒரு விமர்சனம் ஆல்ரெடி இருக்கு. எப்பவுமே அவர் பட ஆடியோ லான்ச் அப்ப இந்த பேச்சு வரும், அதோட அப்படியே மறைஞ்சிடும். ஆனா இந்த முறை அவர் குபேர திரைப்படத்தின் தமிழ் ஆடியோ லான்ச் அப்ப பேசுனதுல மீம் டெம்ப்ளேட் ஆகுற அளவுக்கு கலாய்க்கப்பட்டாரு தனுஷ் அவர்கள். கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. எனக்குமே ஹாலிவுட் வரைக்கும் போன தனுஷ் மாதிரியான ஒரு மல்டி டேலண்டட் ஆளு ரஜினியை இமிடேட் பண்ணாம இயல்பா பேசினாலே நல்லா இருக்குமே. ஏன் இவரு இப்படி பண்றாருன்னு தோணும். பாப்போம் அடுத்த ஆடியோ லான்ச்ல நார்மலா பேசுறாரான்னு. எங்களுடைய சூழ்நிலைகள் சுத்தமா நல்லா இல்லனே. இந்த வாய்ஸ் பேசாதீங்கனே. உங்க வாய்ஸ்லயே பேசுங்க. இப்ப எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? சோ அவ்வளவுதான் மக்களே வீடியோ. இது போல யாராவது பேசினதுக்காக கலாய்க்கப்பட்டவங்க வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 போட்டுருவோம். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மக்களே.